நம்ம இப்போ பார்த்து தளபதி கிட்ட வருவோம். ஒரு ஜனநாயக நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட் அப்படின்றது ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு விலை மதிப்பில்லாத சொத்தை நான் வந்து தளபதிக்காக பதிவு செய்து தரப்போகிறேன் அப்படின்னா நான் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. இவருடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் நான் முடிவு பண்ணோம். இது ரொம்ப சிம்பிள் தானே. இவருடைய கடந்த காலத்தை பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட போதிய ரெக்கார்டு இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தா இவர் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டீஷியன். ஸோ ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் நாட் பாசிபிள். ஆனால் ஆரஞ்சு டு ஆப்பிள் கம்பேரிசன் சாத்தியம் உண்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய சினிமா வாழ்க்கையில திரைக்கு பின்னாடியான இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இவர் திரையில ஹீரோவா அறிமுகமான வருஷம் 1992. அதாவது இன்னைக்கு நிலைமைப்படி 33 வருஷம் ஆகுது. இந்த 33 வருஷத்துல குறைந்தபட்சம் ஒரு படம், அதிகபட்சம் 6 படம்னு எல்லா வருஷமும் படம் நடிச்சிருக்காரு. படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இவரோட கெரியர்ல டாட் இயர் அப்படின்றது கிடையவே கிடையாது.